இது வணக்கம். நிச்சயமாக தென்மேற்கு பருவமழை கடந்த 11 நாட்களாகவே தென் மாவட்டங்கள் முழுவதும் பரவலாக பெய்து வரும் நிலையில் இன்று அதிகாலை 3:30 மணி முதல் திருநெல்வேலி மாநகரம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் நல்ல மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மணிமுத்தாறு அருவியில் இன்றும் குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தின் அணை நிலவரங்களை பொறுத்தவரை 143 அடி உயரம் கொண்ட திருநெல்வேலி மற்றும் தென் மாவட்டங்களின் பிரதான அணையான பாபநாசம் அணை 90 அடியை நெருங்கி விட்டது. ஜூன் 1ஆம் தேதி 47 அடியாக இருந்த பாபநாசம் அணையின் நீர்மட்டம் 10 நாட்களில் 33 அடி உயர்ந்து 90 அடியை தொட்டுள்ளது. அணைக்கு சுமார் 8000 கன அடி தண்ணீர் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக 143 அடி உயரம் கொண்ட பாபநாசம் அணை விரைவில் நிரம்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்பார்த்ததை விட நல்ல மழைப்பொழிவு திருநெல்வேலி மாவட்டம் முழுவதுமே பதிவாவதாக தனியார் வானிலை ஆய்வாளர் ராஜா தெரிவிக்கிறார். திருநெல்வேலி மாவட்டத்தில் அனைத்து பிரதான அணைகளும் நிரம்பி வரும் நிலையில் இன்று காலை 7 மணி நிலவரப்படி மணிமுத்தாறு அணையின் நிலவரம் 73.39 உள்ளது. பாபநாசம் அணை ஏற்கனவே நாம் குறிப்பிட்டபடி 90 அடியாக உள்ளது. சேர்வலாறு அணை 100 அடியை தாண்டி 114.96 அடியை நெருங்கியுள்ளது. தற்போது பாபநாசம் அணைக்கு 4619 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. குடிநீர் மற்றும் பாசன தேவைக்காக 404 கன அடி தண்ணீர் மட்டுமே வெளியே அனுப்பப்படுகிறது. மணிமுத்தாறு அருவியில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான மாஞ்சோலை, நாலுமுக்கு, காக்காட்சி, ஊத்து மற்றும் பாபநாசம் போன்ற அனைத்து மலைப்பகுதிகளிலும் நல்ல மழைப்பொழிவு பதிவாவதால் மணிமுத்தாறு அருவிக்கு வரும் காட்டாற்று வெள்ளத்தின் காரணமாக இன்றும் மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. களக்காடு அருகே உள்ள தலை அணையிலும் சுற்றுலா பயணிகள் சென்று பார்ப்பதற்கும் குளிப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மற்றும் தென்காசி, கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி ஆகிய அனைத்து பகுதிகளிலும் நல்ல மழைப்பொழிவு தொடர்ந்து பதிவாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். இன்று அதிகாலை 3:30 மணி முதலே திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் பரவலாக நல்ல மழை பெய்து வருகிறது.